Hi friends, welcome to my channel. என்னங்க எடுத்தது கரும்பு காட்டுன்னு பார்க்குறீங்களா? ஆமாங்க, இது பொங்கலுக்கு வாங்கின கரும்பு. இதை வச்சு எப்படி நம்ம வீட்லேயே ஜூஸ் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணுவோம், வெளியே பண்ணோம்னா கடையில் விற்கும் இல்லையா, நம்ம ரோடு சைடில் அந்த ஜூஸை வாங்கி தான் குடிப்போம். ஆனால் இது மாதிரி பொங்கலுக்கு வாங்கின கரும்பு இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து வீட்லேயே போட்டு பாருங்கள். இது மாதிரி நான் சின்ன சின்ன துண்டாக ஃபஸ்ட்டு கட் பண்ணி வச்சுக்கிட்டேன். இப்போ இதை வந்து சைடில் இருக்கிற தோலை ஃபுல்லாக சீவி எடுக்க வேண்டியது தான். சீவி எடுக்கும்போது ரொம்ப கையில் படாமல் பார்த்து செய்யுங்க. இது மாதிரி சீவுங்க. உங்களுக்கு கத்தியில் செய்ய கஷ்டமாக இருக்குன்னா நீங்கள் அருவாமனையில் கூட இந்த மாதிரி ஃபுல்லாக தோல் சீவி எடுத்துக்கோங்க. எடுத்துட்டா ஃபுல்லாக வெள்ளையாக இருக்கும் இல்லையா, அதை மாதிரி சீவி ஃபுல்லாக எல்லா பகுதியும் வெள்ளையாக இருக்கிற மாதிரி நல்லா சீவி எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள், எல்லா பகுதியும் சீவி எடுத்துட்டா எல்லாமே நமக்கு வெள்ளையாக இருக்குது. இப்போ இதை வந்து சின்ன சின்ன துண்டாக கட் பண்ணிவிட்டு நம்ம வந்து மிக்சி ஜாரில் சேர்க்க வேண்டியதான். அதுக்கு வந்து இதை மாதிரி நீங்கள் ஃபஸ்ட்டு இதை மாதிரி ரெண்டாக நடுவில் ஃபுல்லாக நீட்டுக்கு செய்ய முடிஞ்சாலும் செய்யுங்க. இல்லைனாலும் இதை மாதிரி நீங்கள் சின்ன சின்ன துண்டாகினாலும் ஆகுங்க. இதை மாதிரி நம்ம கட் பண்ணும்போது நார்மலாக நமக்கு சைடில் வரும் இல்லையா, அதை எடுத்துட்டோம்னா நமக்கு மையறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். வந்த வரைக்கும் எடுங்க, எல்லாத்தையும் எடுக்கணும் அவசியம். இது மாதிரி நம்ம இது பண்ணும்போது சைடில் லைட்டாக வரும் இல்லையா, அது முக்கால்வாசி எல்லாமே சின்ன சின்ன துண்டாக போட்டிங்கன்னா நமக்கு மிக்சியில் மையறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். இதை மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்தையும் நான் கட் பண்ணி எல்லாத்தையுமே நான் எடுத்துக்கிட்டேன். கரும்பில் நிறைய நன்மைகள் உண்டு. அதுவும் ஜூஸாக குடிக்கும்போது நமக்கு வயிறு சம்மந்தப்பட்ட உபாதைகள் கண்டிப்பாக குறையும். அடுத்தது செரிமான பிரச்சனை இருக்கிறவங்க கரும்பு ஜூஸ் கண்டினியூவாக குடித்தாங்கன்னா செரிமானத்தன்மை அதிகப்படுத்துகிற தன்மை நமக்கு கரும்புக்கு இருக்குது. இந்த மாதிரி சீசனில் கிடைக்கும் போது நம்ம சாப்பிட்டுக்கிறது ரொம்பவே நமக்கு நல்லது. இதை நம்ம கடையில் வாங்காமல் இப்போ நம்ம வீட்டில் செய்கிறோம். அந்த வீடியோ தான் உங்களோட ஷேர் பண்ணிகிட்டு இருக்கேன் நான். இப்போ பாருங்கள், எல்லாத்தையும் சின்ன சின்ன துண்டாக கட் பண்ணி நான் எடுத்துட்டு இதை மாதிரி மீதி நான் 4 கரும்பு வச்சுருந்தேன் இல்லையா, எல்லாமே நான் 2 கிளாஸ்க்கு நான் எடுத்திருந்தேன். மீதி எல்லாமே இதை மாதிரி நான் கட் பண்ணி எடுத்து எல்லாத்தையும் இப்போ மிக்சி ஜாரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட வேண்டியதான். மிக்சி ஜாரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும்போது நான் எல்லாத்தையுமே நான் போட்டு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டேன். நீங்கள் போட்டதும் இன்னும் நீங்கள் கொஞ்சமாக போட்டு கூட கொஞ்சம் பல்ஸில் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு எடுத்துகிட்டு கூட நீங்கள் அதுக்கப்புறமா நல்லா ஜூஸ் மாதிரி போட்டிங்கன்னா கூட ரொம்பவே ஈஸியாக இருக்கும். ஏன்னா நான் இவ்வளவையும் போடும்போது எனக்கு கொஞ்சம் இதுவாக இருந்தது. இப்போ வந்து 2 துண்டு இஞ்சியும் ஆஃப் வந்து லெமன் கட் பண்ணி வச்சுருந்த கொட்டையை எடுத்துட்டு நீங்கள் அதுக்கப்புறம் அதை புழிஞ்சு விட்டுட்டு ஃபுல்லாக நீங்கள் மிக்சியை மூடி நீங்கள் இது பண்ண வேண்டியதான். அப்படி செய்யும் போது நமக்கு என்ன ஆயிடுச்சு, எனக்கு சரியாக இது பண்ணல. அதனால் நான் ஒரு 1/4 கிளாஸ் அளவு தண்ணி ஊற்றினேன். தண்ணி ஊற்றுறது நமக்கு சீக்கிரம் ஜூஸ் புழிஞ்சு வர்றதுக்கு நமக்கு ஈஸியாக இருந்துச்சு. ஏன்னா அது வந்து மிஷினில் செய்வாங்க நம்ம ரோட்டு கடையில் வாங்கும்போது. ஆனால் இதை மாதிரி தண்ணி ஊற்றி இது பண்ணும்போது பாருங்கள், நமக்கு கடையில் செஞ்சால் எவ்வளோ நமக்கு நுரைச்ச தன்மை வருமோ அதே மாதிரி தாங்க இப்போ நம்ம வீட்டில் செய்யும் போதும் வந்துருந்துச்சு. அதுதான் ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்களுக்கு ரொம்பவே க்ளோஸ் அப்பில் காமிச்சிருக்கேன் பாருங்கள். இப்போ நம்ம கடையில் வாங்கும்போது இப்படி தான் இருக்கும். அதை தான் நீங்கள் உங்களுக்கு காமிச்சிருக்கேன் பாருங்கள். இப்போ வந்து நம்ம வடிகட்டி எடுக்க வேண்டியதான். இதை மாதிரி வடிகட்டும் போது எனக்கு வந்து கொஞ்சம் புழிஞ்சு வர்ற அளவு வந்துடுது. ஒரு சில துண்டுகள் அப்படியே தான் நான் இருந்துச்சு. திரும்பியும் நான் அதை வந்து எல்லாத்தையும் வடிகட்டிட்டு திரும்ப அந்த துண்டு எல்லாத்தையும் அந்த கரும்பு துண்டு எல்லாத்தையுமே நான் வந்து மிக்சி ஜார்லேயே ஓட்டி நான் எல்லாத்தையுமே திரும்பி நான் எடுத்து புழிஞ்சிக்கிட்டேன். அதனால தான் நீங்கள் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கூடும். பல்ஸில் ஓட்டி கொஞ்சம் நமக்கு குறைன்னு வந்த பிறகு நமக்கு ஜூஸாக போடும்போது நமக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். இது இப்போ பாருங்கள், நான் எல்லாமே போட்டு புழிஞ்சு நான் எடுத்துட்டேன். இப்போ பாருங்களேன், திரும்பி போட்டப்போ நான் திரும்பி இன்னொரு தடவை போட்டு மிக்சியில் நம்ம பல்ஸில் போடும்போது அதுக்கப்புறம் நல்லா மஞ்சி நமக்கு வந்துடுது. நீங்களும் இதே மாதிரி செய்யுங்க ஃப்ரெண்ட்ஸ், நமக்கு நல்லாவே ஜூஸ் கிடைக்கும். இப்போ பாருங்கள், புழிஞ்ச பிறகு பாருங்களேன், சக்கை நம்ம கடையில் இது பண்ணும்போது சக்கை வெளியே வரும் இல்லையா, அதே மாதிரி தான் இப்போ மிக்சி ஜாரில் செய்யும் போது பாருங்கள் அந்தளவு தான் நமக்கு இதுலேயும் சக்கை வந்துச்சு. இப்போ நமக்கு ஜூஸ் ரெடி ஆகிடுச்சு. இதில் நமக்கு நல்லா போதுமான அளவு இனிப்பு இருந்துச்சு. இப்போ இதை வந்து நான் வந்து ஐஸ் க்யூப் போட்டு குடிக்க மாட்டேன்றதால நான் ஐஸ் க்யூப் போடாமல் ஒரு கிளாஸில் ஐஸ் க்யூப் போட்டும் நம்ம ஏன்னா கடையில் கேட்கும்போது அவங்க ஐஸ் க்யூப் போட்டு தான் கொடுப்பாங்க இல்லையா, அதனால் ஐஸ் க்யூப் போட்டு நான் வந்து இப்போ ஜூஸ் ரெடி பண்ணிட்டேன். இதை மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் நீங்களே ரெடி பண்ணி கொடுங்க. நம்ம கடையில் போய் குடித்தோம்னா 20 ரூபாய் இல்லையா, இதை மாதிரி நம்ம வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு நம்ம ஜூஸ் ரெடி பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் போட்டு பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி இருக்குது வீட்டில் செய்கிற ஜூஸ் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் மறக்காமல் சொல்லுங்கள். இப்போ ஜூஸ் ரெடியாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். என்னோட வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் டச் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.